விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். அதனால் என்ன நல்லதுதான் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கலாம். ஒரு பிரபலம் நடிகை அவங்க ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, டிப்ஸு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உப்பு மொட்டை மாடி வெயிலில் 3 நாள் காய வச்சு தான் எடுப்பேன், அதனால் விட்டமின் டி கிடைக்கும், அதனால் எனக்கு விட்டமின் டி குறைபாடு இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தான் மருத்துவர்கள், அறிவியல் தெரிந்தவர்கள் அவங்க தனியாக வீடியோக்கள் போடுறாங்க. என்ன அப்படின்னா, சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி மனிதனின் உடலில் படும் பொழுது அவங்க தோலில் இருக்கின்ற கொழுப்பு அதை விட்டமின் டி ஆக மாட்டுகின்றது. யூவிபி ரேஸ் தான் வருது சூரிய ஒளியிலிருந்து. அந்த கதிர்களை நம்மளுடைய தோலில் படும்போது தோலில் இருக்கும் கொழுப்பானது விட்டமின் டி ஆக மாட்டுகின்றது. உப்பில் படும்போது ஆகாது, வேறு எதில் படும்போதும் விட்டமின் டி வராது. சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி நேரடியாக கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்குது. காலங்காலமாக நம்ம இப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் அது ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அவங்களுடைய ஒரு பதிவு நமக்கெல்லாம் உபயோகமாக இருந்தது. நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தெளிவு நம்மளுடைய தோல் மீது படும்போது தான் அது விட்டமின் டியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியுமா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தான்ப்பா அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.